ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து நம்மளோட 17வது வீடியோ, 17th வீடியோ. ஸோ வீடியோக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து டேரெக்டாக உங்களுக்கு உடனே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோமோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ லிமிடெட். எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து என்ட்ரி பண்ணி எவ்வளோ நேரம் இந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விப்ரோவில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்ட் தான். இன்னும் இந்த டார்கெட் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ நான் வந்து இந்த விப்ரோவில் வந்து நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து நான் ஃபுல் டார்கெட் 75 பாயிண்ட்ஸ். நான் இதில் ரொம்ப சின்ன டார்கெட் தான் புக் பண்ணியிருக்கேன். 75 பாயிண்ட்ஸ் நான் ஃபுல்லாக எடுத்துட்டு தான் இந்த மார்க்கெட் விட்டு வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது இந்த ட்ரேட் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் இப்போமே எக்ஸிட் பண்ணிட்டேன்னா ஒரு ரிஸ்க் ரிவார்டு எனக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபுல் ப்ராஃபிட் நான் எடுத்துட்டு நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸிட் பண்ணும்போது நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், பர்ஜர் பெயிண்ட்ஸ். இந்த ஸ்டாக் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் ரொம்ப கிளியராக அப்டேட் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எடுத்த டைம்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 39 பாயிண்ட்ஸ் கிட்ட இப்போதைக்கு கொடுத்துருக்கு. பட் 39 பாயிண்ட்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் 45 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு 40 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கொடுத்துருச்சு. நம்ம வந்து இந்த ட்ரேடில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பர்ஜர் பெயிண்ட்ஸும் நம்ம அடுத்த வீக் வரை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவரெடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எவரெடி இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து கரெக்டாக ஒரு பையிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாட்டம் நம்ம கேப்சர் பண்ணோம். நம்ம ட்ரேட் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடும் உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து கரெக்டாக பாட்டமை தான் கேப்சர் பண்ணோம். ஸோ ஓகே, பாட்டம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன் பாட்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை, இல்லாத இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல நான் வந்து 50% லெவலில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து பாட்டம் தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ சொன்ன இடத்துலேருந்து மார்க்கெட் வந்துருக்குது. இந்த இடத்துலேருந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பட் இந்த ஸ்டாக்ல வந்து எனக்கு வந்து டைஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மைட் பி நான் மண்டே இல்லை டியூஸ்டேக்கு இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணாலும் பண்ணிடுவேன். பிகாஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியுது இந்த ஸ்டாக் வந்து. இதுக்கு இந்த பையிங் ப்ரைஸ் திருப்பி என்னோட பையிங் ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னோட என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த ட்ரேடில் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணலை இந்த விஷயத்தை. பிகாஸ் நான் கொஞ்சம் டைஸியாக தான் இருந்தேன், அப்டேட் பண்ணலை. கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வேறு ஒர்க் இருந்ததுனால நான் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு எல்லாம் கரெக்டான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் டெலிகிராம் குரூப்பில். ஸோ டெலிகிராம் செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இதுவும் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டேன், இங்கேருந்து ஒரு நல்ல பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுவும் நல்ல பெரிய டார்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 530 ரூபா கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் அதோட சின்ன டார்கெட். ஓகே, என்னோட கரெக்டாக அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். பிகாஸ் இதோட பொட்டென்ஷியல் வந்து இவ்வளோ தான் தெரியுது. இந்த இடத்துல திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 515 ஓகே 515 ரூபா 513 14 ரூபா கிட்ட வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம 5வது ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா கெமிக்கல்ஸ். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரே சிங்கிள் டேல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நான் சொன்ன இடத்துலேருந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியரும் ஆயிருக்குது. திருப்பி காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ரொம்ப ரிஸ்க் வந்து நான் எடுக்க விரும்பலை. திங்கக்கிழமை அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து இதுக்கு மேலே ஓப்பன் கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்டு பண்ணி கொண்டு போவேன். ஸோ லாஸ்ட் வீக்குள்ள ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக் புதுசாக நம்ம என்ன ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட். ஓகே, அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல கம்பெனி போய்கிட்டு இருக்குது. பட் அடுத்த வாரத்துக்குள்ளே பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாக் ரேட்லாம் 500, 300, 400 ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, கரெக்டான செட்டப் இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதனால் நான் இதில் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது இந்த இடத்துல. நாளைக்கும் இந்த இடத்துல எனக்கு இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரேடில் வந்து நான் என்ட்ரி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்.
ஒரு நல்ல டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஒரு 1000 பாயிண்ட்டாவது புக் பண்ணால் தான் இந்த ட்ரேட்லேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் மைட் பி இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே எங்கேயாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒன்று. ஸோ நீங்களும் நோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து கோல்கேட் பாம். ஸோ கோல்பாமும் பார்த்தீங்கன்னா கோல்கேட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துருக்குது. ஸோ அதனால திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சு. நாளைக்கு ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனாலும் இந்த ட்ரேடில் வந்து நான் என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எனக்கு என்னன்னா இங்கேருந்து ஒரு அப் சைடு மூவ் வரும். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தெரியுது. ஸோ அதனால இங்கேருந்து ஒரு அப் சைடு மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ரெட் கேண்டல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சின்ன டார்கெட் பிளான் பண்ணலாம். ஓகே, 250 ஒரு 230 எத்தனை 73 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னா இவ்வளோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். கோல்கேட் பாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் கரெக்டாக இது வந்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்துருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்துருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 419 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிட்ட ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பை சைடில் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ரொம்ப சின்ன டார்கெட், ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் புக் பண்ணேன். 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணேன். ஒரு 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் போதும். அப்போ ஓகே இனஃப். ஓகே, ஒரு வீக்லி ஒரு வாரத்துக்கு நமக்கு போதும். ஓகே, 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. 10 பாயிண்ட்ஸ் கூட நான் ஸ்டாப் லாஸ் அதிகமாக தான் சொல்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ இதோடு நம்ம வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.